أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா குரானுடைய தஃப்சீர். அதாவது குரானுடைய தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் அது விரிவாக விளக்கமாக பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ இதை பற்றி பல்வேறு புத்தகங்களும் இன்னும் யூடியூப்பில் கூட இதை பற்றி பல காணொலிகள் இருக்குது. ஸோ விரிவாக விளக்கமான காணொலிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த சேனல் மூலியமாக சுருக்கமான விளக்குரை, அதாவது குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம அரபியில் கூட சரளமாக ஓத முடியும். ஆனால் அதோடைய தமிழ் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கவும் திணறக்கூடிய, இரண்டாவது அப்படி அது நம்ம வாசித்தாலும் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு புரியாத ஒன்றாக இருக்குது. நான் சொல்வது பிகினர்ஸ், அதாவது அடிப்படையாக உள்ள நபர்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் அப்படிங்கிறது அது படித்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு புரிதலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளும் அந்த அடிப்படையிலங்கிறதான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பிகினராக இருக்கக்கூடியவங்க தமிழாக்கம் படித்து அதை புரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு முறையை நம்ம இந்த காணொலி மூலியமாக இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் பார்ப்போம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குரானுடைய வசனம் அத்தியாயம் என்ன அப்படின்னாக்கா, குரானுடைய முதல் அத்தியாயம் சூரா அல் ஃபாத்திஹா. அதாவது ஃபாத்திஹா அப்படின்னாக்கா தோற்றுவாய், குரானுடைய தொடக்கம், அதாவது அதுக்கு தொடக்கம் அப்படிங்கிறது பொருள். அப்போ இந்த அத்தியாயம் 7 வசனங்கள் கொண்டதாக இருக்குது. இது ஒரு மக்கி வசனம். அதாவது குரானை பொறுத்த வரைக்கும் மக்கி மதனி அப்படின்ட்டு 2 சொற்களால் அழைப்பாங்க அதோட அத்தியாயங்களை. மக்கி அப்படின்னாக்கா மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள், மதனி அப்படின்னாக்கா மதினாவில் இறக்கப்பட்ட வசனங்கள். அப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது மக்காவில் இறக்கப்பட்ட வசனமாக இருக்குது ஒன்று. இரண்டாவது, இதுதான் முதல்ல ரசூலாக இறக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வஹியா அப்படின்னாக்கா அது வேறொரு வசனம். அப்போது இதுக்கு ஏன் குரானில் முதல் இடத்தை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குரானுடைய முழுமையான வசனங்கள் அனைத்தும் இறக்கப்பட்டு கடைசியாக இந்த குரானை அது சரிகாண்றப்போ அப்போ இதற்கு முதல் இடத்தை வகுத்து வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முதல் வசனம் என்ன அப்படின்னாக்கா, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நிர்ரஹீம். அதாவது இறைவன் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி நம்ம பிஸ்மில்லா, அல்லாவை நினைவு கூர்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நமக்கு கட்டளை இடுகிறான். ஏன்னா பிஸ்மில்லா அப்படிங்கிறது அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அப்போ எந்த ஒரு காரியம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாவை நினைவு கூர்ந்தால் அந்த காரியத்தில் நம்ம தீமையான நடவடிக்கைகளுக்கு நம்ம சிறிதும் இடமளிக்காமல் செய்யலாம். பொய் பேசுகிறது மற்றும் தப்பான செயல்களுக்கு நம்ம பிஸ்மில்லான்னு சொல்ல மாட்டோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு சிகரெட் அடிக்கிறான், இல்லை ஒரு தப்பான ஒரு செய்கை செய்கிறான் அப்படின்னாக்கா அங்கே நம்ம பிஸ்மில்லா சொல்ல போகிறது. எந்த ஒரு நன்மையான செயல்களுக்கு தான் நம்ம இறைவனை நினைவு கூறுவோம். அப்போது நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் இறைவனை நினைவு கூர்ந்தோம் அப்படின்னாக்கா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அது நன்மையாகவே இருக்கும், தவிர தீமைக்கு அது இங்கே தீமைக்கு துணை போகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இறைவனை நினைவு கூர்ந்து பிஸ்மில்லா அப்படிங்கிற அது மூலயமா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான். அப்போ அடுத்ததாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நிர்ரஹீம். அப்போ இறைவனுடைய திருநாமங்கள் இங்கே குறிப்பிடுறேன். என்னன்னாக்கா அர் ரஹ்மான் நிர்ரஹீம். அப்போ ரஹ்மான் அப்படிங்கிறது என்னன்னாக்கா இறைவனுடைய கருணை. இந்த உலகத்தில் இறைவன் படைத்த அனைத்து பொருட்களின் மீதும் இறைவனுடைய கருணை அவன் பொழிகிறான். அதுதான் அர் ரஹ்மான். அப்போ அர் ரஹீம் அப்படிங்கிறதும் அதுவும் கருணையை குறிக்கும். ஆனால் அந்த கருணை அப்படிங்கிறது மூமின்களுக்கு மட்டும் உரித்தான கருணை. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம், அதை தாண்டி மறுமை வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களான மூமின்களுக்கு மட்டும் அவனுடைய கருணை, அளவற்ற கருணையை பொழியக்கூடியதான் ரஹீம் அப்படிங்கிற அந்த சொல் அந்த இறைவனுடைய பேர் அழைக்கப்படுது. அப்போது பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் இர் ரஹீம். இறைவனை நினைவு கூர்ந்து எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய வேண்டும். அவனோட அளவற்ற கருணை அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்கள் மீதும் அவனோட அளவற்ற கருணை பொழியப்படுகின்றன. ரஹீம் அப்படிங்கிறது நாளைக்கு மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் அவனுடைய கருணை பொழியப்படுகின்றன. அதுதான் இந்த முதல் வசனத்தோட விளக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வருங்காலங்களில் அடுத்தடுத்த வசனங்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். வாஹித் தமானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.